So, hi guys, welcome back to our channel. நான் உங்கள் ரியாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி, அதாவது இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேமிங்க்குன்னு ஒரு லேப்டாப் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு லேப்டாப் இருக்குது, ப்ரொஃபஷனல்ஸ்க்குன்னு ஒரு லேப்டாப் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றதுக்கும் சில லேப்டாப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரொடக்டிவிட்டினா ஃபஸ்ட்டு என்ன? ஸோ ப்ரொடக்டிவிட்டினா அதில் என்னென்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க வராங்க, என்னென்ன மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு எது பெஸ்ட்டு, என்னென்ன மாதிரியான லேப்டாப்பில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரொடக்டிவிட்டிக்கான பெஸ்ட் லேப்டாப்ஸ் என்னென்ன, ஸோ அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்டிவிட்டிக்காக மட்டும் அப்படின்றதையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒன்லி நான் ரெகுலராக போடுற லேப்டாப் பற்றின வீடியோஸ், டெக் பற்றின வீடியோஸ், தென் லேப்டாப்போட அப்கிரேடேஷன், சஜஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும். ஸோ ப்ரொடக்டிவிட்டினா என்ன? அதாவது அவங்களோட லேப்டாப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொஃபஷ்னல், அதாவது அவங்களோட ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த லேப்டாப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் ஒரு ப்ரோக்ராமர் நான் அப்போ என்னோடய லேப்டாப்பை பேஸ் பண்ணி தான் என்னோடய ஒர்க் இருக்குது, அப்போ நான் ப்ரொடக்டிவிட்டி யூஸ் பண்ணாமல் பொழுதுபோக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. அதாவது கிராஃபிக்கல் ஓரியன்டாக, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோஷாப், அடோப் ப்ரீமியர் ப்ரோ, ஒரு ஆட்டோகேட் 3D, ஸோ ஒரு ரோட் மேக்ஸ் ப்ரோ, ஒரு மேட்லேப், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்திங் எல் சாஃப்ட்வேர், ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ டெவலப்பிங் கிட். ஸோ இந்த மாதிரியான பெரிய லெவல் கிராஃபிக்ஸ் ஓரியன்டான சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் தான் ப்ரொடக்டிவிட்டிக்கான லேப்டாப். ஸோ ப்ரொடக்டிவிட்டிக்கு லேப்டாப்பா பிசி தான் பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிசியை ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்டிவிட்டிக்கு பிசி நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரும். பட் லேப்டாப் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் நிறைய இடத்துல போய் ஃபோட்டோஸ் எடுத்து அதை அங்கேயே வந்து தங்கியிருந்து எடிட் பண்ணி கொடுக்குறவராக இருப்பார். ஒரு சிவில் இன்ஜினியர், அவரோட ப்ராஜெக்ட்ஸை, அதாவது இன்டீரியர் டிசைனிங், ஒரு வீடோட டிசைன்லாம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வந்து உட்காந்து இன்னொரு சைட்டில் உட்காந்து டெமான்ஸ்ட்ரேட் கொடுக்குறவராக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஈவன் ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமராக இருக்கலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக, அதே டைம் அவங்களோட ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ப்ரொடக்டிவிட்டி பேஸ்டு லேப்டாப்ஸை சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப்போட ஒரு சின்ன பிரீஃப். ஏசுஸோட Vivobook 16S, அதாவது ப்ரோ, Asus Vivobook Pro 16S. என் பேரை விட இது ரொம்ப பெரிய பேராக இருக்குது. என் பேர் என்னென்னு சர்ச் பண்ணவேன்னா நானே சொல்கிறேன், இப்போ இல்லை, அப்புறமா. ஸோ இந்த லேப்டாப்போட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு கம்ப்ளீட்டாக அலுமினியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அசூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரீ டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேப்டாப் நீங்கள் எங்கே பிடிச்சாலும் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் பதியாது அப்படின்றாங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கலர் ஆப்ஷனில் கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 0 டிகிரி பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீட்டியர் ஒயிட். அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்போட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஒரு 1.95 kgயில் கிடைக்குது. தென் அடாப்டர்லாம் ஆட் பண்ணால் இதுவுமே வந்து நமக்கு 2 kg வந்துடும். இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஒரு OLED டிஸ்பிளே. ஆமாங்க, இது வரைக்கும் பார்த்த லேப்டாப் எல்லாமே LCD LED பேனல் தான். பட் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு OLED ஸ்க்ரீன். OLED அப்படின்றது நீங்கள் நிறைய இடத்துல, அதாவது டிவியிலேருந்து டுவர்ட்ஸ் மொபைல்லேருந்து இப்போ எல்லாமே OLED தான். ஸோ அதே மாதிரி அசூஸோட இந்த லேப்டாப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OLED தான். அது மட்டும் இல்லாமல் 4K ரெசல்யூஷன், OLED ஸ்க்ரீன், 4K ரெசல்யூஷன். தென் நிட்ஸு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 550 நிட்ஸ் பிரைட்னஸ். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DCI P3யோட வேல்யூமே 100%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது விசா சர்டிஃபைடு HDR மானிட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. தென் TUV certified Renhal low blue light screen.
ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். OLED ஸ்க்ரீன், 4K டிஸ்பிளே, 550 நிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TUV ரென்ஹால் சர்டிஃபைடு, 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, DCI-P3 வேல்யூ 100%. அதுக்கப்புறம் எதுவும் இருக்குது இல்லை, அவ்வளோதான். ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல மட்டுமே வந்து 6 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ஒரு ஃபோட்டோஷாப்போ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஒரு வீட்டோட டிசைனிங்கோ வந்து நீங்கள் கலர் பண்ணுறீங்க, பெயிண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட் கலர், நீங்கள் என்ன கலர் பார்க்குறீங்களோ அந்த கலர் வந்து இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற OLED ஸ்க்ரீனோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் ஜாஸ்தி, தென் பிரைட்னஸோட நிஸ்ஸும் ஜாஸ்தி. ஸோ ரொம்ப ஒரு பிரைட்டரான பியூட்டிஃபுல் டிஸ்பிளே கிடைக்கும் இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு. தென் இந்த லேப்டாப்போட கீபோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நமக்கு ஒரு ஃபுல் நியூமரிக் கீபோர்டு தான். அது மட்டும் இல்லாமல் எஸ்கேப் பட்டனு, ஸோ ஸ்பேஸ் பாரு இதெல்லாம் வந்து கலர் அடிச்சு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. தென் இதோட டச் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சைஸில் வந்து நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி டச் பேட் கொடுத்துருக்காங்க. தென் இதில் இன்னொரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, டயல் பேட். ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு டயல் பேட் லேப்டாப். என்னடா டயல் பேட் அப்படின்னா, டயல் பேட் அந்த காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா விரலை விட்டு சுற்றி இப்படி ஃபோன் பண்ணுவாங்க நம்பியார்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் உங்களோட மவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்படியே சுற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டுவோர்ட்ஸ் வந்து ஒரு பிரைட்னஸாக இருக்கட்டும், ஒரு வால்யூமாக இருக்கட்டும். ஸோ இந்த டயல் பேட் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அடோபோட எல்லா சாஃப்ட்வேர் கூடயும் கம்பேட்டபிள். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரஷோட சைஸை இந்த டயல் பேட் வச்சு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். தென் வந்து நீங்கள் ஒரு ஒப்பாசிட்டி நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒப்பாசிட்டி லெவலை நீங்கள் இந்த டயல் பேட் வச்சு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு அந்த டயல் பேட் யூஸ் ஆகுது. டயல் பேட் ரொம்ப ஒரு நல்ல ஃபியூச்சராக நான் இந்த லேப்டாப்பில் பார்க்குறேன். தென் இந்த லேப்டாப்போட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு Wi-Fi 6 + Bluetooth 5.2 வருது. தென் இதில் 2 USB 2.0 டைப் A கொடுத்துருக்காங்க, ஒரு USB 3.2 டைப் A கொடுத்துருக்காங்க, தென் ஒரு டைப் C 3.2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க டுவோர்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்டர்னல் மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த லேப்டாப்போட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இதில் ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த லேப்டாப்பில் மைக்கை பற்றின ஒரு விஷயம் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். ஸோ ஆர்டிஃபிஷியல், அதாவது எப்படி சொல்கிறது, நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபோனில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துருச்சு. நமக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நமக்கு டைரெக்டாக கிளியரான என்ன சவுண்டோ அது மட்டும் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, என்னோடய வீடியோவை நீங்கள் அந்த லேப்டாப்பில் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் மைக் வந்து என்னோடய வாய்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூட் பண்ணிடும். ஏன்னா என் வாய்ஸில் அவ்வளோ நாய்ஸ் இருக்குது, வெரி சேட். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு 720 பிக்சல் கேமரா வித் ப்ரைவேட் ஷட்டரோட வருது. பேட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 செல் 96 வாட் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. வாட்ஸ் 96 வாட் ஹவர் பேட்டரி? டெல் 86 தான் கொடுத்தான், அவனுக்கு ஒரு படி மேலேயே போய் 96 வாட் ஹவர் பேட்டரி கொடுத்துருக்கான். ஆல்ரெடி இவங்களோட கேமிங் லேப்டாப்பான அசுஸோட A15 பார்த்தீங்கன்னா 90 வாட் ஹவர் பேட்டரி. கேமிங் லேப்டாப்பில் அதிகமான பேட்டரி கொடுத்தது இவங்க தான். அதே மாதிரி இந்த அதாவது கிரியேஷன், அதாவது ப்ரொடக்டிவிட்டி லேப்டாப்லேயும் அதிகமான பேட்டரி கொடுத்துருக்கதும் பார்த்தீங்கன்னா அசூஸ் தான். ஸோ இந்த பேட்டரியோட ரியல் டைம் யூசேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 10 ஹவர்ஸ் வருதுங்க. ஈவன் இந்த ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 10 ஹவர்ஸ் வருது. ஸோ அது வந்து ரியல் டைம் மானிட்டர் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் வருது. பேட்டரி இந்த லேப்டாப்பில் ஒரு டாப் நாச். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. கான்ஃபிகரேஷன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு Ryzen 9 ப்ராசஸரில் வருது. Ryzen 9 5900XS ப்ராசஸரில் வருது. 8 core 16 threads ப்ராசஸர் தான் இதுவுமே. தென் ரேமும் பார்த்தீங்கன்னா 16 GB ஆன் போர்டு தான். இந்த ரேமை நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது. தென் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 TB NVMe SSD வருது. இதை வேணால் நீங்கள் ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப் டு 2 TB வரைக்கும். தென் கிராஃபிக்ஸ் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா NVIDIAவோட RTX 3050 4GB கிராஃபிக்ஸ் கார்டு வருது. தென் இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த லேப்டாப் நமக்கு 1,24,999 ரூபா, அதாவது 1,25,000 வருது. ஸோ 1,25,000க்கு இந்த லேப்டாப் வோர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வோர்த்துங்க. என்னென்ன ஃபீச்சர் நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொடுத்துருக்க மெட்டல் பாடி,
தென் அந்த லேப்டாப்போட லுக்கு, அதுக்கப்புறம் டிஸ்பிளே, அவங்களோட பேட்ரி, தென் அந்த டயல் பேட் ஃபீச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், Ryzen 9 ப்ராசஸர். அமௌங் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு MSI லேப்டாப்போடையோ இல்லை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த டெல்லோடையோ இதுக்கு முன்னாடி பார்த்த லெனோவோடையோ கம்பேர் பண்ணும்போது 1,25,000 வந்து இந்த லேப்டாப் கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ நீங்கள் சொல்லலாம் ப்ரோ 1,25,000 என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12 GB RTX 3060 ஒரு பிசி பில்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனால் அந்த பிசி எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் போக முடியுமா? இருந்தாலும் வெளியே எடுத்துகிட்டு போனாலும் ப்ளக் பாயிண்ட் தேவை ப்ரோ. இருந்தாலும் இந்த லேப்டாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்து. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்போ இல்லை ஒரு ஹை எண்ட் ஒரு வீடியோ எடிட்டரோ இல்லை ஒரு மூவி, அதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட்டரோ, ஏன்னா மூவி வந்து இதில் அந்தளவுக்கு நம்ம எடிட் பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆர்எல்ஸ் வந்து ஒரு யூடியூபர், ஒரு பெரிய லெவலில் கண்டென்ட் போடணும்னு நினைக்கிற ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ஒரு அனிமேஷன் டிசைனராக இருக்கீங்க, ஒரு கேம் டெவலப்பர் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறவராக இருக்கீங்க, ஆர்எல்ஸ் வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். டுவர்ட்ஸ் அதோட டிஸ்பிளே குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி, தென் வந்து அதோட கான்ஃபிகரேஷன், பேட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த லேப்டாப்போட டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கான லேப்டாப் தேடுறவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன இந்த லேப்டாப்பை கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் இல்லை ப்ரோ நான் எங்கள் வீட்டிலேயே வச்சு தான் நான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன், நான் எந்த இடத்துல எடுத்துகிட்டு போகல அப்படின்னா நானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பிசி பில்ட் பண்ணிடுங்க ப்ரோ. தாராளமாக வந்து நீங்கள் இதில் ஒரு 1,22,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1,25,000 நீங்கள் ஒரு 6 GB ஆர்எல்ஸ் வந்து 12 GB கிராஃபிக்ஸ் கார்டோட ஒரு நல்ல ஒரு மானிட்டரில் நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் பிசிக்கும் இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற ஒரு நார்மல் ப்ராஜெக்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதில் பிசியில் ஒரு 4 நிமிஷத்தில் நமக்கு ரெண்டராய் கிடைக்குது, எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா லேப்டாப்பில் அட்லீஸ்ட் வந்து அதுலேருந்து ஒரு 5 நிமிஷமாவது நமக்கு ஜாஸ்தி, 9 to 10 நிமிஷமாவது நமக்கு எடுத்துக்கும். ஸோ இதுதான் மேஜராக டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலண்ட் கான்ஃபிகரேஷனாக இருந்தால். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா டவுட்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எதுவுமே இருந்துச்சுனாலுமே, இல்லை இது இப்படி பண்ணியிருக்கலாம் ப்ரோ அப்படின்ற உங்களுடைய குறைகள் இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி லேப்டாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒன்லி நம்ம ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸுமே வந்து வரும். ஸோ until then bye.